உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. நீ எப்பவுமே இப்படித்தானா இல்ல இப்பதான் இந்த மாதிரி நடிக்கிறியா? அவ இந்த வீட்டு பொண்ணு. அவ என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுச்சு. நாங்க எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். ஆனா நீ எதுவுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ சரியான கல் நெஞ்சக்காரடி. பொய் சொல்றதையே பொழப்பா வச்சிருக்கல நீ. அம்மா, நான் உனக்கு அம்மா கிடையாதுன்னு சொன்னேன். மறுபடியும் என்ன அந்த மாதிரி கூப்பிடாத. நீ நிறைய வேலை பண்ணிட்ட. ஏகப்பட்ட பொய்களை சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்தி சாகடிச்சிட்ட. நீ இன்னும் ஏதாவது பண்றதுக்கு பாக்கி இருக்கா? என் பொண்ணோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டியே. என்ன பழி வாங்கிட்டல? நான் உங்களை ஆமா, நீதான். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு லக்ஷ்மி. ஆனாலும் எல்லாத்தையும் மறைச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கியே. இந்த வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கான நன்றி கடன் கொஞ்சமாவது இருக்கணும். குஜ்ரால் ஃபேமிலி, அவங்களுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? அவங்க வெளியே போயிட்டு மௌனமா இருப்பாங்களா? நீ இதெல்லாம் எப்படி யோசிச்ச? இவ்ளோ பெரிய உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அஹானாவை ஏத்துப்பாங்களா? அஹானா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டோன்னு நீ எதுக்காக சப்போர்ட் பண்ண? எந்த உரிமையில பண்ண? மாம், மாம், நோ மாம். அது என்னுடைய டிசிஷன். லக்ஷ்மி அண்ணி எதுவுமே சொல்லல. அவங்க கௌதம் கிட்ட நீ உண்மையை சொல்லிடுன்னு தான் சொன்னாங்க. வேற எதுவும் பண்ணல. கௌதம் கிட்ட ஹானஸ்டா இருன்னு தான் சொன்னாங்க. கௌதம் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கணும். இன்ஃபேக்ட் என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே அவர் சொல்லிருக்கணும். ஆனா அவர் தான் சொல்லல. நம்ம ஃபேமிலியோட கேரக்டர் நம்ம ஃபேமிலிக்கு இவ ஒன்னும் கேலி கூத்தா ஆக்கல. இன்ஃபேக்ட் எல்லாத்துல இருந்து இவதான் காப்பாத்திருக்க. இல்லனா எதுக்காக இவ்வளவு கேட்கணும்? நம்ம கண்ட மாதிரி பேசுறோம், எல்லாத்தையும் கேட்டுக்கிற அப்படியே மௌனமா இருக்கா. நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்கோம். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தானா வெறும் ஒரு செகண்ட்ல எல்லா உண்மையையும் எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிருக்க முடியும். ஆனா இல்லையே. இவ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியுமா? அத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஃபேமிலியோட கௌரவம் கெடக்கூடாது, அதை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கா. அதோட அஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அதோட அஹானா ரொம்ப பெரிய டென்ஷன்ல இருந்திருக்கா. ஆனா அவ கூட யாருமே துணையா இல்ல. லட்சுமி மட்டும் தான் இருந்திருக்கா. ஆனா அண்ணா, ஒரு நிமிஷம் சோனியா, நான் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கல. ஒரு நிமிஷம். அத இப்ப நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை லட்சுமி இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தானா அவ ஈஸியா எல்லாருக்கும் முன்னாடி இந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்க முடியும். அவ எதுக்காக பயப்படணும்? அத்த, அஹானா இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கா. சரி, நான் உங்க எல்லார்கிட்ட கேக்குறேன். எனக்கு நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க எல்லாரும் அஹானா கூட எவ்வளவு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க நீங்களே கிட்ட சொல்லுங்க. சரி, நான் மத்தவங்கள பத்தி எல்லாம் விட்டுறேன். இப்ப என்ன பத்தியே நான் சொல்றேன். நான் அஹானா கிட்ட 2 நிமிஷம் சேர்ந்த மாதிரி உட்கார்ந்தது இல்ல. எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு கேட்டது கூட இல்ல. உனக்கு பிரச்சனையா? நீ ஓகே தானே? இந்த மாதிரி பேசுனதே இல்ல. எனக்கு ஞாபகமே இல்ல. ஆயிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? சோனியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. என்ன யாரும் பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன யாருமே அவளுக்காக நேரம் ஒதுக்குனதே இல்ல. இந்த வீட்டுல நாம மொத்த ஃபேமிலியும் இருக்கோம். ஆனா அவளுடைய சொந்தங்கள்னு நாம இவ்வளவு பேருக்கு இருந்தோம். ஆனா இந்த வீட்டுல தனிமையை உணர்ந்திருக்கா. நான் சொல்றது கரெக்டா? இந்த கேள்விக்கான பதில் அஹானாவோட கண்ணிலேயே தெரியுது. She was alone at that. யாரும் கூட நின்னதே இல்ல. எப்போ இல்ல. அவ கூட யாராவது நின்னு இருக்காங்கன்னா அது வெறும் லக்ஷ்மி மட்டும்தான். ஆனா ஏன் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணான்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு எதிரா போய், மாமுக்கு எதிரா போய், எல்லாருக்கும் எதிரா போய். அண்ட் ரிஷி ப்ரோஸ் ரைட். அடுத்தவங்களுக்கு குறை சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதுவே நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்துட்டா நானும் இதைத்தானே பண்ணேன். ஈஸியா இருந்ததுதான் பண்ணேன். இவங்க மேல குற்றத்தை சுமத்தன. பிளேம்ஸ் 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 என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இவங்களை நான் திட்டினேன். ஆனா இவங்க ஜஸ்ட் என்ன தம்பின்னு தான் கூப்பிட்டாங்க. பிரதர்னு கூப்பிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் இவங்களை அவமானப்படுத்தும் போது கூட
இவங்க நமக்கு அன்பதான் காட்டினாங்க. நாம இவங்களை மூணாவது மனுஷியா பார்த்தோம். இவங்க நம்மள எப்பவுமே நம்மள அவங்க ஃபேமிலியா பார்த்தாங்க. ஹானஸ்ட்லி அப்போ ரொம்ப வலிச்சது. நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிச்சது. இதோ இங்க வலிச்சது. ஆனா என்ன சொல்றது, என் மூளை மனச ஜெயிச்சிருச்சு. ஆனா ஆனாக்காக இவங்க பண்ண காரியம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை திட்டினோட ரிஷி ப்ரோஸ் ரைட், யாரும் இவ்வளவு எல்லாம் கேட்டுக்கவே மாட்டாங்க. ஆனா நான் எப்படி மாறினேன் மாமா? அண்ணி, நான் சின்ன பையன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல நிரூபிச்சிட்டீங்கல்ல. பாட்டி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அன்னிக்கிட்ட அம்மாவோட சாயல் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏதோ இவங்க தான் என்னோட மதர் ஃபிகர். சாரி, ரியலி சாரி லக்ஷ்மி அண்ணி. ஐம் சாரி. ஆயுஷ், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ இந்த மாதிரி பண்றதுனால நிஜம் பொய்யாயிடாது, பொய் நிஜமாயிடாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் பொய் தான், நிஜம் நிஜம்தான். ஆனா மாமி, ஆயுஷ் போதும், எமோஷனல் நாடகம் வேண்டாம். என்ன மதர்லி ஃபிகர்? அந்த மாதிரி இவ இருந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்காது. இது இவளோட பழக்கம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியே நல்லவ மாதிரி நடிப்பா. இத பாரு ரிஷி, நீ இந்த பொண்ணு ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்க இல்லையா? சரி, இப்ப நீயே சொல்லு, இந்த வீட்டுக்கு நான் யாரு, பெரியவளா இல்லையா? சொல்லுடா. ஒருவேளை இந்த வீட்டு தலைவி நான் தான்னா இவ ஏன் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லல? சரி, என்ன விட்டு தள்ளு. அப்பா அப்பான்னு பாசத்தோட கூப்பிடுறாளே, இவர்கிட்ட ஏன் சொல்லலையா? சரி, இவரையும் விடு. இதோ அம்மா இருக்காங்க. என்னைக்குமே லட்சுமியை பத்தி தப்பா பேசினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இவங்க கிட்ட இருந்து ஏன் மறைச்சா? நான் எப்பவுமே கோவப்படுவேன், டென்ஷன் ஆவேன், என்கிட்ட சொல்லலன்னு சொல்லுவேன். ஆமா, எனக்கு கோவம் வரும் தான். ஆனா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்போம். ஆனா இவ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டான். நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, இப்ப இவ மகான் மாதிரி வேஷம் போட முடியாதுல்ல. இவளுக்கு இந்த வீட்டுல தியாகி ஆகணும். ஒரு பொம்மலாட்டம் மாதிரி அஹானா வாழ்க்கையில விளையாடிட்டா. இந்த விஷயத்த நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா சொல்லல. சொன்ன மகான் ஆக முடியாதுல்ல, அதுக்குதான். அஹானா தப்பு பண்ணிருக்கா, அதை நானும் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணவளை விட அதுக்கு துணை போன இவதான் பெரிய துரோகி. வாய மூடு. இப்ப நான் சொல்ல போறதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த லக்ஷ்மியால நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது விரிசல் விழுந்துச்சுன்னா, அண்ட் அஹானாவோட லைஃப்ல ஏதாவது பாதிப்பு ஆகும்னு எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் இவளை சும்மா விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.